தலைவன் விராட் கோலி பண்ண டாப் 3 கான்ட்ரவர்சி மூமெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் பாருங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக ஜஸ்ட் சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபேஸ்புக் ஒரு ரோஸ் போட்டு ஒரு டேக்கு 300 to 300 அவரை ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் இது ஒரு 5 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால யார் வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தலைவன் விராட் கோலி பண்ண டாப் 3 கான்ட்ரவர்சி மூமெண்ட்ஸ். நம்பர் 1, 2022 இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப டீன் எல்கர் அஸ்வினுடைய பால்ல கிளியரா LBW ஆகி இருப்பாரு. நீங்க பார்த்தாலே தெரியும் அது அவுட் தான். இருந்தாலும் ரிவ்யூ போயிருப்பாங்க. ரிவ்யூல பார்க்கும்போது அந்த ஆக்காயில பால் பேட்ல பட்டு அன்யூஸ்வலா அந்த பக்கம் தாண்டி போயிருக்கும். அதை பார்த்த விராட் கோலி சரியான காண்டாயிருவாரு. இது எப்படி நாட் அவுட்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல நிலத்தை எட்டி மிதிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ரொம்பவே கோவப்பட்டு ஸ்டெம்ப் பக்கத்துல போய் உங்க டீம் என்ன பண்றாங்கன்னு பாருங்க, அவங்க தான் பாலை சைன் பண்ணிட்டு இருக்காங்க, எதிர் டீமை பார்த்து அவங்க மேலேயே குத்தம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா சொல்லியிருப்பாரு. அதோட ஒரு டீமை எதிர்த்து ஒட்டுமொத்த நாடு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு போயிருப்பாரு. அவர் நாய்த்து தான் கேட்டிருப்பாரு. இருந்தாலுமே நிறைய கிரிக்கெட் விமர்சகர்கள் கோலி பண்ணது தப்பு, அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, ஸ்டெம்ப் மைக்ல யாராவது மோசமா பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல பழியப்பட்டு இருந்தாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவர் பண்ணது சரியா தவறா? நம்பர் 2, நிறைய பேருக்கு இது ஞாபகம் இருக்கும். 2023 LSGயும் RCBயும் ஆடிட்டு இருக்கும்போது நவீன் உல்லக்கு விராட் கோலி பவுன்சர் வைக்க சொல்லியிருப்பாரு தன்னுடைய டீம்மேட்ஸ் கிட்ட. அதை பார்த்து காண நவீன் உல்லக் வேணும்னே பவுலர் கிட்ட சண்டைக்கெல்லாம் போயிருப்பாரு. அதை பார்த்து சிராஜும் அதுக்கேற்ற மாதிரியே சண்டைக்கு போக அதை பார்த்து காணான விராட் கோலி என் டீம் ஆள்கிட்டே நீ விளையாட்டு காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு நவீன் உல்லக் கிட்ட சண்டை போட்டிருப்பாரு. அம்பீர் வந்து தடுத்து விட்டுருப்பாங்க, பேசாதீங்க கொஞ்சம் பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேட்ச்ல RCB ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் 2 டீமுமே கை குலுக்குவாங்க இல்லையா, அப்படி குலுக்கிட்டு இருக்கும்போது தலைவன் விராட் கோலி அந்த பக்கம் போயிட்டு சம்மதமே இல்லாம கட்ட வார்த்தையில கத்திட்டு இருந்திருப்பாரு. அதை பார்த்த கம்பீர் காண்டாகி என்ன பேசிக்கிட்டே இருக்க சும்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டைக்கு போயிருப்பாங்க. நேருக்கு நேர் வந்து நின்று இருப்பாங்க. மிகப்பெரிய கலவரமே உருவாகிருச்சு அந்த ஒரு நாள்ல. அந்த சண்டை அதுக்கப்புறம் ரொம்ப நாள் நீடிச்சிச்சு. இப்போ வரைக்குமே அந்த சண்டையை பத்தி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்பர் 3, 2012 முதல் முறையா ஆஸ்திரேலியாவுக்கு டூர் போயிருந்தாரு விராட் கோலி. போனவர் சும்மா போல ஒரு சம்பவத்தையும் பண்ணிட்டு வந்திருந்தாரு. என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த போட்டி சிட்னியில் நடந்துச்சு. அப்போ விராட் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தப்போ அவருக்கு பின்னாடி இருந்த சிட்னி மக்கள் எல்லாருமே விராட்டை கலாய்க்கும் விதமா பல ஸ்லோகன்களை எழுப்ப தொடங்கி இருந்தாங்க. அதுல கெட்ட வார்த்தையும் அதிகமாக பேசியிருந்தாங்க. விராட் கோலியுடைய குடும்பத்தை பத்தியும் பேசியிருந்தாங்க. இதனால சும்மா இருப்பாரா கோலி, செமையான காண்டாயிட்டாரு. காண்டானவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு நடுவரில் தூக்கி காமிச்சிட்டாரு. மக்கள் கிட்ட நடுவரில் காட்டினதோ ஆஸ்திரேலிய மக்கள் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அடுத்த நாள் மேட்ச் ரெஃபரி திடீர்னு விராட் கோலி ஆஃபீஸ் கூப்பிட விராட் கோலியும் போய் பார்க்குறாரு. அப்போ விராட் கோலி கிட்ட நேற்று கிரௌடு கிட்ட என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு ரெஃபரி. அதை கேட்ட உடனே நம்மளாம் HMS கிட்ட சொல்லுவோம் இல்லை, நான் ஒன்றுமே பண்ணலைங்க, எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி சொல்லி இருந்திருக்காரு. அப்போ திடீர்னு நியூஸ் பேப்பர் எடுத்து அவர் முன்னாடி வச்சாரு. அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி மிடில் ஃபிங்கர் காமிக்கக்கூடிய ஃபோட்டோ இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே பயந்து போன விராட் கோலி என்ன பண்ணியிருக்காருன்னா மேட்ச் ரெஃபரி கிட்ட, சார் என்ன பேன் பண்ணிடாதீங்க, நான் சின்ன பையன் ஓவரா பேசினாங்க அதனால தான் காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி இருக்காரு. அதை பார்த்த மேட்ச் ரெஃபரி இதனால எல்லாம் பேன் பண்ண மாட்டோம், உனக்கு வந்து ஃபைன் மட்டும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனை போட்டு அமைச்சிருக்காரு. சின்ன வயசு தானே விராட் கோலிக்கு, அதெல்லாம் தெரியாது இல்லையா, இதனால என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவர் சின்ன வயசா இருந்ததால கெரியர் போயிருன்னு பயத்துல பேன் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் கிட்ட கெஞ்சி இருக்காரு.